சிலுவையில் பூத்த 7 அன்பின் இதழ்கள். முதலாவது மன்னிப்பு. கருணை மலர். தந்தையே, இவர்களை மன்னியும். தன்னைத் துளைக்கும் ஆணிகளுக்காக அல்ல, அந்த ஆணிகளை அடித்த கரங்களுக்காக வேண்டினார். பழிக்கு பழி என்ற உலக விதியை மாற்றி மன்னிப்பு என்னும் முதல் பூவை சிலுவையில் மலரச் செய்தார். இரண்டாவது இரட்சிப்பு. நம்பிக்கை மலர். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன். மரணத்தின் விளிம்பிலும் ஒரு ஆத்துமாவை நேசிக்கும் நேசம். கள்வனுக்கு கிடைத்த அந்த உறுதிமொழி இழந்தவர்களுக்கு தேடுதலையும் அழுதவர்களுக்கு இரட்சிப்பு என்னும் புது வாழ்வையும் தந்தது. மூன்றாவது பராமரிப்பு. பாசமலர். இயேசு தன் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சிடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சிடரிடம், இவரே உம் தாய் என்றார். உலக பாவங்களை சுமந்த போதிலும் தாயின் கண்ணீரை காண தவறவில்லை. சிலுவை வலியிலும் உறவுகளை உறுதிப்படுத்திய அந்த தெய்வீக கரம் பராமரிப்பு என்ற பாசத்தை சொல்லிக் கொடுத்தது. நான்காவது அங்கலாய்ப்பு. வேதனை மலர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? கும்மிருட்டான அந்த மதிய வேளையில் நமக்காக தனிமையின் உச்சத்தை சுவைத்த தருணம். நம் பாவங்களுக்காக தந்தையால் கைவிடப்பட்ட அந்த அங்கலாய்ப்பு நாம் என்றும் கைவிடப்பட மாட்டோம் என்பதன் சாட்சி. ஐந்தாவது தவிப்பு. வாஞ்சை மலர். தாகமாயிருக்கிறேன். நீரூற்றுகளை உருவாக்கியவருக்கு தாகம். அது தண்ணீருக்கான தாகம் மட்டுமல்ல, மனுக்குலத்தின் மீட்புக்கான தாகம். அந்த தவிப்பு நம் ஆத்ம தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதியாய் மாறியது. ஆறாவது அர்ப்பணிப்பு. வெற்றி மலர். எல்லாம் நிறைவேறிற்று. வழிகள் முடியவில்லை, மாறாக மீட்பின் திட்டம் முடிந்தது. தந்தை கொடுத்த கடமையை செவ்வனே முடித்த அந்த பெருமிதம், தன் ஜீவனை தந்து உலகை மீட்ட அந்த பூரண அர்ப்பணிப்பு வெற்றியின் முழக்கம். ஏழாவது ஒப்புவிப்பு. அமைதி மலர். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆரம்பமும் தம் தந்தையோடு, முடிவும் தம் தந்தையோடு, நிம்மதியின் பெருமூச்சோடு தம் ஆவி ஒப்படைத்த அந்த ஒப்புவிப்பு மரணம் ஒரு முடிவல்ல, ஒரு பயணம் என்பதை உணர்த்தியது. இந்த 7 வார்த்தைகளும் கல்வாரி மலையில் பூத்த வாடாத மலர்கள். இவை நம் வாழ்வின் இருளை நீக்கும் ஒளி விளக்குகள். இவற்றை கடைபிடிப்போம். நாமும் இறையாட்சிக்கு சாட்சியாக வாழ்வோம்.